நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்ட நிலையில் வேட்பாளர் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் 195 வேட்பாளர்கள் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டது. 80 மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 51 தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 24, மேற்கு வங்கத்தில் 20, குஜராத் மற்றும் ராஜஸ்தானுக்கு தலா 15 வேட்பாளர்களை பாஜக அறிவித்துள்ளது. தெலுங்கானாவில் 9, அசாம், ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் தலா 11 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மீண்டும் போட்டியிடுகிறார். இதேபோல் குஜராத் காந்தி நகரில் அமித்ஷா போட்டியிடுகிறார். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ தொகுதியில் ராஜ்நாத் சிங் மீண்டும் போட்டியிடுகிறார். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா போர்பந்தர் தொகுதியிலும், மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் திருவனந்தபுரத்திலும், ராஜஸ்தானின் கோட்டாவில் ஓம் பிர்லாவும், அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானியும், அருணாச்சல் மேற்கு தொகுதியில் கிரண் ரிஜிஜுவும் போட்டியிடுகின்றனர். மத்திய பிரதேசத்தின் விதிஷா தொகுதியில் சிவராஜ் சிங் சௌஹானும், குணா தொகுதியில் ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவும், கேரள மாநிலம் திருச்சூரில் நடிகர் சுரேஷ் கோபியும், மதுரா தொகுதியில் நடிகை ஹேம மாலினி மீண்டும் போட்டியிடுகின்றனர். 195 வேட்பாளர்களில் 28 பெண்கள், 47 இளைஞர்கள், 27 பட்டியலினத்தவர், 12 பழங்குடியினர், 57 ஓபிசி பிரிவினருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் 34 மத்திய அமைச்சர்களுக்கு போட்டி வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது.